சில குறிப்பிட்ட அசுத்த ஆவிகளுக்கு விரோதமாய் ஜெபிக்க போகிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். வெதர் யூ ஆர் சிஎஸ்ஐ கிறிஸ்டியன் ஆர் ரோமன் கேத்தலிக் கிறிஸ்டியன் ஆர் பென்டெகாஸ்டல் கிறிஸ்டியன் ஆர் அசம்பிளிஸ் ஆஃப் காட் அல்லது சால்வேஷன் ஆர்மி, செவன்த் டே அட்வென்டிஸ்ட்டு, லுத்தரன் அல்லது எந்த சபைக்குமே நாங்கள் போகிறது இல்லையா? யாராக இருந்தாலும் இந்த கடைசி காலத்தில் அசுத்த ஆவிகளை அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். எஞ்சி உள்ள நேரத்தில் இந்த ஜபத்தில் உங்களை நான் வழி நடத்த போகிறேன். கொஞ்சம் நேரம் பேசினேன், அதுக்கப்புறம் பாடணும். எவ்வளோ அருமையாக இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரை கத்தர் கிருபையாக நடத்துகிறாரு. யாராவது ஒருத்தர் இப்படி நடத்தி நானும் உங்களை போல் உட்காந்து கேட்கணும் போல் எனக்கு இருக்குது. கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த தேசத்தில், எந்த மாநிலத்தில், எந்த மாவட்டத்தில், எந்த தாலுக்காவில், எந்த கிராமத்தில் நீங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் கர்த்தர் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவி கொண்டு வருகிறார். ஒருவேளை காரை டிரைவ் பண்ணிக்கிட்டே நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கலாம். உங்கள் காருக்குள்ளே கர்த்தருடைய மகிமை இறங்கி வரும். ஒரு முறை அபுதாபியிலிருந்து துபாய் பட்டணத்துக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 30 நிமிஷம் டிராவல். ஒரு அன்பு சகோதரன் அந்த நாட்களில் பழைய கேசட்டு, இந்த கேசட்டை காரில் போட்டு கேட்டுக்கிட்டே போயிட்டு இருக்கிறார் என்னுடைய பிரசங்கத்தை. பரிசுத்த ஆவி நிறைவை பெறுவது எப்படின்னு. ஒரு கட்டத்தில் வந்தபோது திடீரென்று காருக்குள்ளே ஆவியானவர் அவரை நிரப்பிட்டார். எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி பார்க்குறாரு, அவரால் காரை ஓட்ட முடியல. உடனே காரை ஹைவேலேருந்து ஒதுக்கி ஒரு மூலையில் நிறுத்திட்டு பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் அவரை நிரப்பிட்டார். அந்நிய பாஷைகளை புதுசாக பேசி 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 டைம் போயிட்டே இருக்குது. அது அவரால் அந்த அனாயிண்டிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு பக்கம் ஒய்ஃபு, என்னடா இவ்வளோ நேரத்துக்குள்ளே என் கணவர் வந்துடுவார, இதுவரைக்கும் வரலையேன்னு அவங்க காத்திருக்காங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் அந்த அபிஷேகத்தில் நிரம்பி 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 சில மணி நேரங்கள் தாமதமாக தான் வீடு போய் சேர்ந்துட்டு, அங்கேருந்து அவர் எனக்கு அதை ஃபோன் பண்ணி சொன்னாரா இல்லையா ஞாபகம் இல்லை, ஆவடிக்கே ஓடி வந்துட்டார். சென்னைக்கு ஆவடிக்கு சாட்சி சொல்லிட்டு போயிட்டார். எங்க இருந்தாலும் ஆவியானவர் உங்களை விடுதலை ஆக்குவார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கே உண்டு அங்கே என்ன உண்டு? விடுதலை உண்டு, விடுதலை உண்டு. பயப்படாதீங்க, திடமானதாக இருங்க. கர்த்தருக்கு மிஞ்சி எதுவுமே உங்கள் லைஃப்பில் நடக்காதுங்கிற அந்த தாட் ப்ராசஸ்க்கு வாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடத்துவார். சரியா? இப்போ எங்கு பார்த்தாலும் தற்கொலை ஆவிகள். இப்போ நான் இந்த இந்த செய்தி கொடுக்குது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நாகர்கோயிலிருந்து நம்ம இயேசு சந்திக்கிறார் மன்றாட்டு ஜப மையம் நாகர்கோயிலில் இருக்குதுல்ல, பார்வதிபுரத்தில் இருக்குது, நாகர்கோயில் பட்டணத்தில். அங்கே இருக்கிற ஊழியம் செய்கிற கர்த்தருடைய பிள்ளை எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனாங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு மகா. அதாவது அவள் தான் கிளாஸ்லேயே ஃபஸ்ட்டு. இப்போ 10வது வகுப்பு அரசு தேர்வில் ஸ்கூல்லேயே அவள் தான் ஃபஸ்ட்டு வரப்போகிறான்னு பேசி கொண்டிருந்த நாட்களில் இந்த கடந்த டிசம்பரில் இருந்து அவளுக்குள்ளே ஒரு பொல்லாத ஆவி நுழைந்து போராடுகிறது. உன்னை பரீட்சை எழுத விட மாட்டேன், பரீட்சை எழுத விட மாட்டேன்னு. அந்த ஏழை குடும்பம், கூலி தொழிலாளிகள், தாயின் தகப்பனும் ஜபிக்கணும். அதுக்கு தான் சொல்கிறேன். அவனுடைய தம்பி ஒருத்தன் இருக்கானா, அவனுக்கு முதுகில் 2 கட்டிகள், அவ்வளோ கேன்சர் கட்டிகளாம். 4 வருஷத்துக்கு முன்பாக அதை கண்டுபிடிக்கப்பட்டு அவனும் சிகிச்சையில் இருக்கான். அதை விட எங்களுக்கு பிரச்சனை ரொம்ப போராட்டமாக இருக்குதுன்னு அந்த பெற்றோர் சொல்லி எனக்கு தகவல் வந்திருக்குது. கைகளை உயர்த்தி எங்கு பார்த்தாலும் கிரியை செய்கிற தற்கொலையின் ஆவிகள், எல்லாரும் சொல்லுங்க, தற்கொலையின் ஆவிகள்
வாலிப தங்கச்சிமார்கள் தம்பிமார்களுக்குள், இளம் தம்பதிகளுக்குள்ளே ஆண்டவரே இந்த நாட்களில் இருக்கிற தற்கொலை ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் முறியடித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்தரித்து பாடுவோம். ஆமென். இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா வசனம், அல்லேலூயா 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 வசனம், அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்தது இயேசுவின் நாமமே. சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டது இயேசுவின் நாமம். சத்துரு கோட்டைகளை தகர்த்தெறிந்திட்டது இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயம், சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லை. இயேசு நாமமே ஜெயம் ஜெயம், சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா வசனா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென் ஆமென். அல்லேலூயா வசனா, அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அடுத்த ஒரு பொல்லாத பிரச்சனை இன்னைக்கு பிரிவினை ஆவி. பிரிவினை, தாய்க்கு விரோதமா பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு விரோதமா தாய். பிள்ளைகள்லாம் தாய் தகப்பட்ட பேச்சுவார்த்தை இல்லை. ஒரு அம்மா சொன்னாங்க திருத்தணி பக்கத்தில், பேச மாட்டேங்க ஐயா, தகப்பங்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். சின்ன பசங்க. பிரிவினை ஆவி பயங்கரமாக கிரியேட் செய்யுது. பயப்படாதீங்க, இந்த ஆவியை தான் இப்போ நம்ம துரத்த போகிறோம். இயேசுவே ஏற்கனவே சொல்லிட்டாரு, கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 12, லூக்கா எழுதின சுவிசேஷம் 12 நீங்கள் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12. ஏன் இந்த வசனத்தெல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன்னா, நீங்கள் அதை எழுதி வச்சு அந்த பிரிவினை ஆவி வீட்டுக்குள்ளே வந்துட்டால் நல்ல ஜெபிக்கிற விசுவாசிகள் நல்லா ஜெபிக்கணும். ஆமென். 12ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் படிக்க வேண்டிய பாடம் 52. எப்படியெனில் இது முதல் ஒரே வீட்டில் 5 பேர் பிரிந்திருப்பார்கள். 2 பேருக்கு விரோதமாய் 3 பேரும், 3 பேருக்கு விரோதமாய் 2 பேரும் பிரிந்திருப்பார்கள். தகப்பன் மகனுக்கும், மகன் தகப்பனுக்கும், தாய் மகளுக்கும், மகள் தாய்க்கும், மாமி மருமகளுக்கும், மருமகள் மாமிக்கும் விரோதமாய் பிரிந்திருப்பார்கள் என்றார். இயேசுவே அந்த காலத்திலே சொல்லிட்டார், பிசாசு பிரிக்கும். இதுக்கு பேர் தான் பிரிவினை நாவி. இதுக்கு பேர் தான் என்ன ஆவின்னா பிரிவினை நாவி. பிரிவினை நாவி. அப்போ இந்த நாட்களில் வீட்டுக்குள்ளே கிரியை செய்கிற பிரிவினை ஆவிகளை, பிரதர் நீங்கள் சொல்கிறீங்க, நான் அதை ஏற்றுக்கிறேன். என் புருஷனுக்கு அந்த மாதிரி ஜபம் இல்லை பிரதர். ஏம்மா நான் என்ன சொல்கிறேன், அவருக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜெபிக்கும்போது நீங்கள் தெரப்பியில் நின்றால் உங்கள் ஜபத்தை கேட்டு அந்த பிரிவினை ஆவியை துரத்துவார். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசுகிறாங்க, என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டாங்க. என்கேஜ்மெண்ட் பண்ண பிறகு திடீர்னு வேண்டாங்கிறான், ஒன்று வேண்டாங்கிறான். இப்போ இன்றைக்கி காலையில் ஒரு தகவல், கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் பண்ணுறான்றான். ஆனால் அவள் சொல்கிறா, நான் உடனே பண்ணி ஆகணும், இல்லைன்னா நான் தற்கொலை பண்ணுவேன்றேன். இது வந்துலாம் எவ்வளவு போராடுகிறது குடும்பங்களில். பிரிவினை ஆவிகள் எல்லாம் கைகளை உயர்த்தி நீங்கள் உங்கள் வீட்டை சுற்றிலும் இப்படி கையை நான் செய்கிற மாதிரி என் வீட்டை சுற்றிலும் எந்த விதமான பிரிவினை ஆவிகளுக்கு இடம் கிடையாது. இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயரில் பிரிவினை ஆவிகளுக்கு இயேசுவின் நாமத்தில் எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், எங்கள் அண்ணன் ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃபு, தங்கச்சி மாப்பிள்ளை, வீட்டுக்குள்ளே இருக்கிற எங்கள் கசின் பிரதர்ஸு சிஸ்டர்ஸு, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்கிற எல்லா விதமான எதிர் வல்லமைகளை, பொல்லாத குரங்கின் ஆவிகளை, எதிர் ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் முறியடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிவினை ஆவியை துரத்துகிறோம். பாடுவோம். சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரண நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில
நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது சோர்வின் ஆவி. சோர்வு எனக்கு ரொம்ப சோர்வாயிருச்சு பிரதர். விசுவாச கிறிஸ்தவ வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா என் ஜபம்லாம் என் லைஃப்பில் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆன மாதிரியே தெரியல. ரொம்ப ஃபெட்டப் ஆயிட்டேன். படிங்களேன். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிங்க. அவனுக்கு அது தெரிந்தபோது எழுந்து தன் பிராணனை காக்க யூதாவை சேர்ந்த பெயர்சபாவுக்கு புறப்பட்டு போய் தன் வேலைக்காரனை அங்கே நிறுத்திவிட்டான். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அவ்வளவுதான், ஒரே தூக்கம். கர்த்தருடைய பிள்ளைங்க எலியா அவ்வளோ பெரிய வல்லமையான மனுஷன். ஏசபேலின் ஆவி தாக்குன உடனே எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அவருடைய பழைய அனுபவம், பழைய மினிஸ்ட்ரி, பழைய அபிஷேகம், பழைய கிருபை எல்லாத்தையும் தூக்கி தூர போட்டுட்டு, எல்லாம் போதுண்டா போங்கடா, எல்லாம் பார்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் போய் ஒரு வனாந்தரத்துக்கு போயிட்டார். சூறைச்செடியில் படுத்துக்கிட்டு நித்திரை பண்ணார். அடுத்த வசனத்துக்கு வாசிக்க டைம் கிடையாது, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவன் சோர்வின் ஆவியை ஆண்டவர் தட்டி எழுப்பி சோர்விலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு ஆண்டவர் தழலில் சுடப்பட்ட அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு போய் தலைமாட்டில் வச்சு, எலும்புப்பா சாப்பிடுப்பா அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறார் ஆண்டவர். அதை சாப்பிட்டு உடனே பிரைஸ் காட் ஆமேன் அப்படின்னு எழுப்புனானா? இல்லை, திரும்ப படுத்துக்கிட்டான். இப்போ இந்த சோர்வின் ஆவி உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நல்லா சாப்பிடுவீங்க, படுத்துக்கிடுவீங்க, ஜபமே வர மாட்டேங்குது. என் புருஷன் ஏன் இழந்தார், என் புருஷன் ஏன் போனார், என் மனைவி ஏன் போனா, என் பசங்க ஏன் இப்படி ஆயிட்டானுங்க, என் வீட்டில் ஏன் இப்படி நடந்தது, நான் என்ன தப்பு தண்டா பண்ணேன், நான் என்ன நடந்தது, என்ன அப்படி என்னப்பா ஆயிடுச்சு அப்படின்னு புலம்புகிற பிள்ளைகளை கர்த்தருடைய நாமத்தில் சொல்கிறேன், பயப்படாதீங்க. கொஞ்சம் உங்களை பலப்படுத்திக்கோங்க. ஸ்தோத்திரம். கொஞ்சம் தழலில் சுடப்பட்ட அப்பம், கொஞ்சம் தண்ணி தான் அவனை மறுபடியும் எழுப்பி விட்டது. சோர்வின் ஆவி. கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. சோர்வின் ஆவியே, என்னால் பைபிள் படித்து ஜெபிக்க முடியாதபடி தடை செய்கிற சோர்வின் ஆவியே, கன நித்திரையின் ஆவியே, ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு மாதிரி நரம்பு மண்டலங்கள்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, தூங்கணும் போலே வருது, தலைக்குள்ள ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்குது, எனக்கு ஒன்றுமே முடிய மாட்டேங்குது, நான் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த கிரியைகளை அழிக்கிறோம். பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரோம், பூரண பலத்தை தாரோம். சோர்வின் ஆவிலிருந்து விடுதலை கொடுத்தபடியால் கரந்தட்டி பாடுவோம். ஆமென். சோர்ந்து போன உனக்கு அவர் சத்துவத்தை அளித்திடுவார். சோர்ந்து போன உனக்கு அவர் அளித்திடுவார். வெள்ளம் போல சத்ரு வந்தார், கொடியேற்றுவார். இஸ்ரவேலை காக்கும் உறங்கவில்லை, தூங்கவே
இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பிரிட், ஒரு ஆவி இன்னைக்கு விசுவாசிகளையும் ஊழியக்காரர்களையும் கர்த்தருடைய பிள்ளைகளை வாட்டி வதைக்குதுன்னு சொல்லலாம். படிங்களேன், அதுதான் வஞ்சிக்கிற ஆவி. வஞ்சிக்கிற ஆவி. 1 தீமோத்தேயு 4:1 1 தீமோத்தேயு 4:1 படிக்கும்போது வசனம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 4:1 ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி, ஆவியானவர் வெளிப்படையா சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். அதான் ஆவியானவர் வெளிப்படையா சொல்றாராம். சும்மா நீங்க மூடி மறைச்சி பேசுற காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் சொல்ற, பிற்காலங்களில் மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினால சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கு, சில விசுவாசிகளும் ஊழியக்காரங்களும் வஞ்சிக்கிற ஆவிக்கு பின்னால் போயிடுவாங்க. மணி பேஸில் இவ்வளோ காசு இருக்குது, உன்னுடைய மோட்டார் சைக்கிள் நம்பரை நான் சொல்கிறேன், உன் வீட்டு நம்பரை சொல்கிறேன், உன் ஸ்ட்ரீட் பேரை சொல்கிறேன். இந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் உங்கள் பகுதிகளுக்கு வந்தாங்கன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வஞ்சிக்கிற ஆவி. அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 2:26 படிங்க. 1 கொரிந்தியர் 2:26 நானும் திருப்புறேன். 1 கொரிந்தியர் 2:26 ஸ்தோத்திரம். என்ன படிக்கிறோம்? 1 கொரிந்தியர் 1 யோவான் 1 யோவான் 2:26 படிங்க. 2:26 என்ன போட்டிருக்குன்னா, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து இவைகளை உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து, உங்களை வஞ்சிக்கிறவர்களை குறித்து நான் எழுதியிருக்கிறேன். உங்களை வஞ்சிக்கிறவர்கள். அப்போ இன்னைக்கு ஒரு கூட்டம் விசுவாசிகள் வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாருங்க, அந்த மாதிரி இடங்களில் பணத்தை பற்றியே பேசுவாங்க. ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டு, டான்ஸு, குத்தாட்டம், இந்த மாதிரி தான் இருக்கும். அங்கே கன்விக்ஷன் இருக்காது. கன்விக்ஷன்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற போதனைகள் இருக்காது. பாவத்தை கண்டித்து பேச மாட்டாங்க, ஞான ஸ்நானத்தை பற்றி பேச மாட்டாங்க. இதுக்கு மேலே நான் என்னத்தை பேசுறது உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னொரு எபேசியர் 4:14 என்ன படிக்கிறோம்? எபேசியருக்கு எழுதின நிருபம், நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரமான போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளை போல அடிபட்டு அலைகளாயிராமல், பலவிதமான காற்றினால அலைபட்டு அலைகிறவர்களாயிராமல். பலவிதமான காற்று இன்னைக்கு அடிக்குது. யூடியூப்ல அடிக்குது பாருங்க, ஃபேஸ்புக்கில் அடிக்குது பாருங்க, இன்ஸ்டாகிராமில் இஷ்டம் போல் அடிக்குது. ஆமாம், அதை கண்டு நீங்கள் பிரமிக்காதீங்க. எவ்வளோ கையெடுத்து கும்பிட்டு சொல்கிறேன், பிரமிக்காதீங்க. இந்த 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 லிங்கை, நான் பேசின லிங்கை தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அனுப்புங்க. நான் பேசுகிறது யார் யாருக்கு போய் சேருதுன்னு எனக்கு தெரியுது. பணத்தை பற்றி பேசுவான், நகையை பற்றி பேசுவான், காரை பற்றி பேசுவான். அவன் விதமாக காரை மாற்றுவான். அப்படிப்பட்ட போதகர்கள் அடிக்கடி உடைகளை வித்தியாசமாய் கவர்ச்சிகரமாக மாற்றுவார்கள். இந்த ஃப்ரண்ட்டில் இருந்த ஃபஸ்ட்டு இந்த பட்டனை திறந்து போட்டுருப்பான். அப்போ தான் உள்ளே இருக்கிற 10 பவுன் நகை அவனுக்கு தெரியும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி காரியங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்படி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரோமர் 16ஆம் அதிகாரத்தில், ரோமருக்கு எழுதின நிருபம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோன்னா, கடவுளுடைய பிள்ளைகளை அப்படிப்பட்டவர்கள், அதாவது அப்படிப்பட்டவர்கள்னா 17லேருந்து படித்தா கரெக்டாக இருக்கும். அன்றியும் சகோதரரே, உபதேசத்துக்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குறவர்களை குறித்து
எச்சரிக்கையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்க, அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று அவர்களை விட்டு விலகணும்னு உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். உங்களுக்கு புத்தி சொல்றேன். அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யாமல், இயேசுக்கு ஊழியம் செய்யாம தங்கள் வயிற்றுக்கே ஊழியம் செய்து, தங்கள் வயிற்றுக்கு ஊழியம் செஞ்சு நயவசனிப்பினாலும் இச்சக பேசினாலும் கபடில்லாதவருடைய இருதயங்களை வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். கபடில்லாத இருதயத்தை வஞ்சிப்பா. எவ்வளவு டீட்டெயிலா, எவ்வளவு சூப்பர்பா பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி ஆட்கள் அவர் தீர்க்க தரிசனமாக இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்துக்கு விரோதமாய், இங்கே பாருங்க, நான் கற்றுக்கொண்ட உபதேசம் என்னன்னா, ரட்சிப்பு, மனம் திரும்புதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், மூழ்கி ஞானஸ்நானம், வேறு பிரிக்கப்பட்ட செப்பரேட்டட் லைஃபு, புரியுதா, பரிசுத்தவான்களோட ஐக்கியம், பாவ மன்னிப்பு நிச்சயம், சரீர உயிர்த்தெழுதல், இதை தான் நான் கற்றுக்கொண்ட உபதேசம். இதை எந்த சர்ச்சில் போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும் நான் பேசிக்கிட்டே வரேன். என் உபதேசத்தை நான் மாற்றிக்கல. புரியுதா? இன்னைக்கு எத்தனை இவாஞ்சலிஸ்ட், எத்தனை பாஸ்டர்ஸ் உபதேசத்தை மாற்றிருக்கான். விஷயம் என்னன்னு கேட்டால், பவுல் எழுதுறது மாதிரி அப்படிப்பட்டவர்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு ஊழியம் செய்யாம வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறான். வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறான். இதை சொல்லும்போது நான் இன்னைக்கு டக்குன்னு முடிக்கணும் ஒரு 5 நிமிஷம். நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு, ஓப்பனாக சொல்கிறேன், திருச்சியில் பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சபைக்கு அவ்வப்போது நான் அழைக்கப்படுவேன். அந்த சபையில் பார்த்தீங்கன்னா, அந்த நாட்கள்லேயே நான் சொல்கிறது ஒரு 26 அல்லது 27 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். அப்போ அந்த பாஸ்டரு அப்போனா நாங்களே இளைஞர்களாக தானே இருப்போம். ரொம்ப அவர் சொல்கிற இடத்துக்கு போவோம், சரித்தில் இருப்போம், பிரசங்கம் பண்ண சொன்னால் பாடுவோம். பாட்டு முடித்தோடனே எனக்கு அப்போ ஒரு உடன் ஊழியர் இருந்தார். எங்கள் 2 பேரையும் ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. தப்பு கிடையாது. இங்கே பாருங்கள், அவங்க பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆர்டர் பண்ணுவாங்க. அதை ஆர்டர் பண்ணு, இதை ஆர்டர் பண்ணு, இல்லை அந்த ஹோட்டல் வேணாம், இந்த சாப்பாடு வேணாம், அதை வேணாம். எப்பா, ஒரு நாளைக்கு 20 கோடி மக்கள் உணவின்றி உறங்குகிற தேசம். அப்போ அந்த சபையில் ஏழைப்பட்ட ஆளும் தான் அதிகமாக இருக்கும். அப்போவே நான் நினைப்பேன், என்னடா இது இவ்வளோ பணத்தை போய் உணவுக்காக போட்டு செலவு பண்ணுறாங்களே, சாப்பாட்டு கிடந்து செலவு பண்ணுறான்னு. அப்புறம் காலப்போக்கில் பலவிதமான குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போய், ஜெயிலுக்கு வரைக்கும் போய், சபை உடைந்து சின்ன பின்னமாய் சிதறிவிட்டது. ரீசன் மணி. இதுக்கு மேலே நான் என்ன உங்களுக்கு பேசணும்? எந்த நாட்டிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எந்த ஊர்லேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? எந்த இடத்துலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? யூ ஹாவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல். ஆமாம், வயிற்றுக்கு ஊழியம் செய்கிறவன் சபைக்கு நீ போவாத. பணத்தையே பற்றி பேசிகிட்டு இருக்கானா அவன் சபைக்கு நீ போவாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நடத்துவார். நான் எதை பற்றி பேசினேன்? வஞ்சிக்கிற ஆவிகள். தற்கொலை ஆவியை பற்றி பேசினேன், பிரிவினை ஆவியை பற்றி பேசினேன், சோர்வின் ஆவியை பற்றி பேசினேன், வஞ்சிக்கிற ஆவியை பற்றி பேசினேன். ஜெபம் பண்ணி முடிச்சிருவோம். நீங்கள் ஒப்பு கொடுத்துருங்க ஆண்டவர் கரத்தில். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் என் பேர பிள்ளைகள் வரைக்கும் உங்களுடைய பரிசுத்த பாதுகாப்பின் கரம். சிலர் உங்கள் பிள்ளைகள் இப்போ உங்களோட இல்லை, அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்னு ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாரு. அவர்கள் மேலெல்லாம் கிருபை இறங்குது, அவர்கள் மேலெல்லாம் இரக்கம் இறங்குகிறது. கர்த்தருடைய மகா பாதுகாப்பின் கரம் கூட இருக்கிறது. தைரியமாக இருங்க. சகல நோய்களை சிலுவையில் சுமந்தீர், சகல நோய்களுக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. பாடுகளையும் மரணத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். மாறாத கிருபை தாங்கட்டும். அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணும்படி கர்த்தர் உதவி செய்யும். எங்களுடைய JMமுடைய யூடியூப்ல யார் யார் இப்ப ஜெப குறிப்பு அனுப்புனாங்க, அப்பா உங்களுடைய நாம மகிமைப்படட்டும். உங்களுடைய பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். அப்பிரோஜனமான ஊழியன் கடமை மட்டும் நான் செஞ்சேன், உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் காட் சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.